தம்பி நீ ஒரு 20,000 ஓட்டு வாங்க தம்பி, ஒரு 30,000 ஓட்டு வாங்க, நீ ஜெயிக்கவே முடியாது. தளபதி வந்திருந்தா இந்த தொகுதி முழுவதும் தேர்தல் களத்திலே வாக்கு சேகரிக்க வரும்போது எனக்கு இந்த தாழங்குடா பகுதியை சேர்ந்த மக்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்தார்கள் என்பதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் தேர்தலில் நான் பல இடம் வாக்குகளை சென்று கேட்டுட்டு நான் வெற்றி பெறும்போது கவுண்டி சொல்லுவாங்க இல்லையா, தேர்தல் முடிச்சிட்ட பிறகு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஆர்ட்ஸ் காலேஜில் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போது ஒன்றியத்தில் தான் எனக்கு ஓட்டு கம்மியாக வரும்போது இந்த தாழங்குடா பகுதி தான் என்னை மேலே தூக்கி விட்டு எனக்கு வெற்றிக்கு முதல் இந்த மீனவ உணவு சேர்ந்த மக்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வெற்றிக்கு முக்கிய பங்கு ஆற்றினார்கள். அதே போல நான் என்றும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்பது இந்த நேரத்தில் நான் உத்தரவாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பற்றி பேர் சொன்னார்கள். யார்கிட்டே சொன்னாங்க நிறைய பேர் வந்து, தம்பி நீ ஒரு 20,000 ஓட்டு வாங்க தம்பி, ஒரு 30,000 ஓட்டு வாங்க, நீ ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு என்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த ஆண்டவர்களும் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர்களும் சொன்னாங்க. ஆனால் என்னை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த கடலூர் மாவட்டத்திலே வெற்றி பெற செய்த இந்த மக்களுக்கு என்றும் நான் கடமை உள்ளதாக இருப்பேன் என்பதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் தளபதி அவர்களுடைய முகத்தை வைத்து நான் இந்த மிகப்பெரிய வெற்றியை பெற்றேன் என்று சொன்னால், தளபதி வந்திருந்தால் இந்த தொகுதி முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். நான் வர வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு நேர காலங்கள் நிறைய அலுவலக நிகழ்ச்சிகள் சென்னையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சனி ஞாயிறு மட்டும்தான் நான் ஊருக்கு வர முடியுது. மற்ற நேரத்தில் வர முடியல. நான் குமரன்கிட்ட சொன்னேன், ஒரு நாள் நான் வரம்பா, நான் நன்றி சொல்லணும் வரணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். நடுவில் ஒரு நிகழ்ச்சி வந்தபோது மக்களை சந்திக்க முடியல. ஆகையினால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் நான் செய்து கொடுப்பேன் என்று இந்த இடத்தில் இருந்து உங்களுக்கு உத்தரவாதத்தை தருகின்றேன். தாழங்குடா பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள தடுப்பு சுவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தீங்க. நான் தேர்தல் நேரத்தில் கூட இந்த ஊரில் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சு தண்ணி மழை வெள்ளம் வந்ததுன்னா ஊரில் தண்ணி பூத்துது, அதுக்கு ஒரு மதில் கட்டணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கோரிக்கையும் ஏற்கப்பட்டு நான் ஏற்கனவே அதை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுப்பி வச்சு விட்டேன். அது கூடிய விரைவில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பேன் என்று நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டம் அதிக அளவில் வெற்றி பெற்றது என்பதை செய்தியை தளபதி அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறுகின்றேன். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், பெண்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான பள்ளி சீட்டு, அதாவது காலேஜ் சீட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் சீட்டாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பை பெருக்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு முகாமை கடலூர் மாவட்டத்திலே கூடிய விரைவில் நான் அதை தயார் செய்து கொண்டு வருகிறேன். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்பு கட்டளையிட்டு இருக்கின்றார். அதன் காரணமாக கடலூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு முகாமை வைத்து மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை முழுவாக வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தம்பி சொன்னார் தூண்டில் வேலை, அதெல்லாம் சொன்னாங்க, அதையும் கூடிய விரைவில் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உத்தரவாதம் தருகிறேன் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மழையாக இருக்குது, ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேச முடியாது, திடீர்னு மழை வந்து எல்லாம் போய் மழையில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய எனக்காக நீங்கள் வாக்களித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும், கழக தோழர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.